ஆண்டுகள் நீடித்து நிற்கும் தரமான பிரீமியம் குவாலிட்டி ரூஃபிங் மற்றும் ஆக்சசரிஸ் பெற சிறந்த இடம் ஜெராமிஸ் சன் ஃபைபர் ஷீட்ஸ் ஏஜென்சிஸ், திருச்சி. ஆந்திரால நேற்று இரவு கரையை கடந்திருக்கு மோந்தா புயல். அந்த காக்கிநாடா மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடந்திருக்கு. பலத்த காத்து இருந்ததுனால ஆந்திரால மட்டும் இல்லாமல் ஒடிசாலையும் சில மாவட்டங்களில் இதோட தாக்கம் இருந்திருக்கு. அதனால மரங்கள் சாஞ்சிருக்கு, பயிர்கள் சேதம் ஏற்பட்டிருக்கு. இப்போதான் அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிறத. ஆந்திரால ஒரு பெண் உயிரிழந்துட்டதாகவும் தகவல்லாம் வெளியாயிருக்கு. இது வரைக்கும் இந்த தகவல் தான் வந்திருக்கு. இப்போ தேசிய பேரிடர் மீட்பு குழுவெல்லாம் அங்கே களமிறக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண முகாம்களுக்கு கூட்டு போய் அவங்களுக்கு உணவு, மருத்துவ உதவிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இந்த மோந்தா புயலோட நிலவரமா இருக்கு. ஆமா, இங்க ஒரு பக்கம் மோந்தா புயல்னா இன்னொரு பக்கம் சர்வதேச அளவில் மெலிசா புயல் ரொம்ப பெரிய கவனம் ஈர்த்தது. குறிப்பா ஜமைக்காவை நோக்கி இந்த மெலிசா புயல், அது நம்ம இங்க புயல்னு சொல்றோம், அவங்க ஹரிக்கேன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் தீவிரமாக இருக்கும். அதுவும் கேட்டகரி 5 அப்படின்னும் போது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஹரிக்கேன் தான். அது ஜமைக்காவை தாக்கியிருக்கு. அங்கேயும் கடுமையான சேதாரம் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. அங்கே நிக்காம அங்கிருந்து கியூபா வரைக்கும் அந்த புயல் போயிருக்கு. ஸோ அதனுடைய சேதங்களும் என்னென்ன அப்படிங்கிறது இப்பதான் கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல வேற அந்த மெல்லிசா புயலுக்குள்ள போய் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. பள்ளிக்கரணையில் அந்த ராம்சார் பகுதி பாதுகாக்கப்பட்ட வெட்லேண்ட்ஸ், அதில் பிரிகேட் ஹைட்ஸுங்கிற நிறுவனத்துக்கு வீடு கட்டிக்க அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு மேலே அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அவங்க ஒரு 1250 வீடுகள் கட்டுறதுக்கு அந்த பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. ஆமாம், ஆனால் தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, அது காப்பு காடுகளுக்கு உட்பட்ட இடங்கள்ல வர்றதுலாம் நாங்கள் எப்பவுமே கட்டடம் கட்ட அனுமதி தரமாட்டோம். அப்படியான வர தகவல்கள் எல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி பள்ளிக்கரணை சதுப்பு நிலை இவ்வளவு சுருங்குச்சா? அது நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல ஏதாவது சுருக்கி இருப்பாங்கன்னு வேணா சொல்லுவாங்க. முன்னாடி டைடல் பார்க் அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லா கட்சிக்கும் தான் அதுல பொறுப்பு இருக்கு. ஆமா, இப்ப தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்க அந்த விளக்கத்துக்கு அறப்பொரு இயக்கம் திரும்பவும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப தெளிவாக அரசினுடைய அறிக்கையை நம்ம படிச்சோம் அப்படின்னா அவங்க தப்பு செஞ்சிருக்காங்கன்றது அதுலயே தெரியுது. முதல்ல இதை முதலீடுன்னு சொல்றாங்க. இது எப்படி முதலீடு ஆகுன்னே தெரியல. ஒரு தனியார் நிறுவனம் அவங்க வியாபாரம் பண்றதுக்காக வெட்லாண்டை கொடுக்கறது முதலீடு அப்படின்னு சொல்றதே அபத்தமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ராம்சார் நிலம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லாம ராம்சார் நிலம்னு ஒண்ணு அதிகாரப்பூர்வமாக இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா ராம்சார் நிலம் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. ஆனால் மத்திய அரசு விதிகளின்படி இந்த மாதிரியான ராம்சார் நிலங்களை நம்ம நோட்டிஃபை பண்ணணும் அவசியமே கிடையாது. சர்வதேச அளவுல சொல்லிட்டாங்கனாலே இதுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா திமுக அரசு பொய் சொல்றாங்க அப்படின்னு அறப்பொரு இயக்கம் திரும்ப ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அந்த சர்வே என்னெல்லாம் போட்டு 14 ஏக்கர்ல கட்டுறான், 7 ஏக்கர்ல கட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இதுதான் முதலீடா? அப்ப அவரு வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறதுக்கான காரணம் இதுதான் போல. கணக்கெடுத்து இன்னும் என்னென்னலாம் வருமோ தெரியலையே. பூம்புகார்ல இருந்து தேனிக்கு பக்கத்துல இருக்கிற மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி நடந்து போனாங்க. அந்த பாதையில நம்ம ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகாரத்தினுடைய பின்னணியில பேசுறது தான் இந்த நாவல். இது ஆடியோ பாட்காஸ்டாக விகடன் பிளேல அவைலபிளாக இருக்கு. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா விகடன் பிளே அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நட்சத்திர எழுத்தாளர் இரா முருகவேலனுடைய இந்த மிளிர்கள் நாவலை நீங்க ஆடியோவாக கேட்கலாம். அதுக்கான லிங்கை நான் கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம கேளுங்க. இந்த ராம்சார் பிரச்சனையே இன்னும் முடியல, அதுக்குள்ள நேரு சாருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவரோட அந்த நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையோட அமைச்சரா இருக்காருல்ல, ஆமா, அதுல நிறைய காலி பணியிடங்கள், கிட்டத்தட்ட 2500 காலி பணியிடங்களை நிரப்பியிருக்காங்க. இதெல்லாம் நிரப்புனதுல 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரையும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இது தேர்வு நடத்தி அதன் அடிப்படையில பண்ணாம தேர்வுல மோசடி பண்ணி அந்த தேர்வு முடிவுகள்ல மோசடி பண்ணிட்டு லஞ்சம் வாங்கினவங்களுக்கு இடம் போட்டு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு கிளம்பி இருக்கு. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அமலாக்கத்துறை ரெய்டெல்லாம் நடத்தினாங்க. KN நேருக்கு சொந்தமானவர்கள், சொந்தக்காரங்க வீட்டில எல்லாம் நடத்தினாங்க. குறிப்பா அவரோட சகோதரர் ரவிச்சந்திரன் அவர் வீட்டிலாம் நடத்தும் போது சில ஆவணங்கள் கிடைச்சிருக்காமா. அதன் அடிப்படையில் வேலை வாங்கி தரதுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க, எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, இந்த ஆதாரத்தை வச்சு நீங்க FIR போடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு DGPக்கு கடிதமும் எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்க FIR போட்டாதான் இவங்க அந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை, அந்த
சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க முடியும். ஆமா, அமலாக்கத்துறைக்கு அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. எஃப்ஐஆர் இல்லாம நாங்க எப்படி இதுல வந்து ப்ரொசீட் பண்றதுன்னு அவங்க வந்து இப்படி கேட்டிருக்காங்கன்னா, இந்த விஷயத்தை எல்லாரும் கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா நயினார் நாகேந்திரன், இளைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து வேட்டையாடி சீரழிக்கிறாங்க. நியாயமா யாருக்கெல்லாம் வேலைக்கு போகணுமோ அவங்களுக்கு எல்லாம் போகாம காசு வாங்கி வந்து இப்படி வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு நம்பர் சொல்றாரு. அதுதான் கடிதம் எழுதிட்டாங்கல்ல டிஜிபிக்கு. அது அமலாக்கத்துறையா? அமலாக்கத்துறை. இப்ப அது நயினார் நாகேந்திரனுக்கு அது சம்பந்தம் இல்லை. என்ன அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த அறிக்கையை விடுறாரு. இல்லைன்னு நம்மளால எப்படி நம்ப முடியும் தெரியல. 888 crores அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நம்பரையும் கோட் பண்றாரு. எடப்பாடி அதையே கோட் பண்ணா நல்லா இருக்காதுன்னு 800 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சுமார்னு போட்டு அது ஒரு அறிக்கை அவரும் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இதுல வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இதுல ஜாப் ராக்கெட் வந்து நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி இந்த முறைகேடு நடந்திருக்கு. இதுல தமிழ்நாடு டிஜிபி, பொறுப்பு டிஜிபி தானே இருக்காரு, அவர் நடுநிலையோட வந்து செயல்படணும், எஃப்ஐஆர் போடணும், அமலாக்கத்துறையோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அவரோட கைகளை ஸ்டாலின் வந்து கட்டி போடக்கூடாது, இதுல வந்து நியாயமான விசாரணை வேணும் அப்படின்லாம் சொல்லி திராவிட மாடல் அரசுக்கு வந்து கண்டனம்லாம் வந்து அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அன்புமணி அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதுல உயர் அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு எல்லாமே தொடர்பு இருக்கு, அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருக்கு, இது டிஎன்பிஎஸ்சி தேர்வு அடிப்படையில தான் பண்ணியிருக்கணும், ஆனா அதை பண்ணாம இப்படி லஞ்சம் வாங்கிட்டு பண்ணியிருக்காங்க, இதனால பெரிய ஆபத்துகள் இருக்குன்னு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. அந்த தாவேகாவோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவரும் வந்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு. செந்தில் பாலாஜி இதே மாதிரி தான் வேலை வாங்கி தரேன்னு பண்ணாரு, அந்த வழியில இப்போ கேஎன் நேரவும் சிக்க போறாரு அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்துன்னா பல இளைஞர்கள் வந்து இதுக்காக படிச்சு வந்து எழுதியிருப்பாங்க, எக்ஸாம்ஸ்லாம் எழுதி அது வழியா வரணும் அப்படிங்கிற ஒரு கனவோட இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கனவெல்லாம் சிதைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ பெரிய ஒரு பாதிப்பா இருக்கு இந்த விஷயத்துல. நியாயமான விசாரணை நடக்கணும், பட் நடக்குமா அப்படிங்கிறது அவங்க ஆட்சி மேல இருக்கிற பிரச்சனையை அவங்களே எப்படி விசாரிப்பாங்க? எஃப்ஐஆர் போடுவாங்களா? அதுவும் அமலாக்கத்துறை பாருங்க, கரெக்டா எல்லாம் வந்து ரைட்லாம் நடத்தினாங்க, தேர்தல் நெருங்கும் போது இதை எடுப்போம்னு சொல்லி அவங்களும் அரசியல் தான். அந்த சைடும் வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. ரெண்டு சைட்லயும் ஒரு அரசியல் தான் போயிட்டு இருக்கு. இதை பத்தி இவர் என்ன சொல்றாரு, அமைச்சர் கேஎன் நேரு என்ன சொல்றாரு? கேஎன் நேரு வந்து அவர் எப்பவும் போல மறுத்திருக்காரு. செயற்பொழியா போலமா எப்பவுமே இவர் பண்ணிட்டே இருக்காரு. அவர் இல்ல, யாரு தப்பு பண்ணாலுமே எப்பவும் போல இல்ல, எந்த முறைகேடும் நடக்கல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெம்ப்ளேட் டயலாகோட வந்திருக்காரு. பொறியாளர் நியமனத்துல எந்த ஒரு முறைகேடும் இல்ல, இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டுங்கிற மாதிரி அவரும் இதை கடந்து போறாரு. ஓகே, தமிழ்நாடு டிஜிபி, பொறுப்பு டிஜிபி தான் பொறுப்பா ஏதாவது எஃப்ஐஆர் போடணும். அதுக்கப்புறம் வந்து அமலாக்கத்துறை அவங்க பொறுப்பா நடந்துப்பாங்களா, தேர்தல் நேரத்துல இதை வச்சு காய்கள் நகர்த்துவாங்க அப்படிங்கிற இதுவும் இருக்கு. ஓகே, ஸோ இதுல ஒரு முடிவு கிடைக்குமா, இளைஞர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்குமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஆனா வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கம்பு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஓஹோ, எந்த இடத்துல? தென்காசிக்கு போயிருக்காரு. கம்பு சுத்துறது அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஈஸியான விஷயம் சுத்துறது தானே. ஆமா, அது வந்து சிலம்பம்லாம் சுத்தி அங்க வந்து போய் இறங்கி அவருக்கு வரவேற்புலாம் கொடுத்தப்ப இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 1020 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அந்த பிரேமா அப்படிங்கிற மாணவி வந்து இந்த ஒரு கல்வி விழா நடத்தினாங்கல்ல, அங்கே வந்து எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடு கட்டுமான பணி எப்படி இருக்கு அப்படின்லாம் போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. அப்புறம் அங்கே பேசும்போது பொய், துரோகம் இது ரெண்டு தான் எடப்பாடியோட வரலாறு, அதை தவிர அவரோட வரலாறுல எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இங்கிட்ட வந்து அவரை போட்டு அடிக்கிறாங்க, அங்கிட்ட இவரை போட்டு அடிக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கு. அரசியல் பிக்கப் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. எலெக்ஷன் ஹீட் 2026க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுல என்ன, தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. ஏன்னா உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்திருந்தாங்க. உச்சநீதிமன்றமும் அதில் நாங்கள் உள்ளே போக விரும்பலை, அது உயர்நீதிமன்றம் சொன்னபடி சிபிஐயே விசாரிக்கட்டும், அதுதான் நியாயமான விசாரணையாக இருக்கும்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ அதில் உச்சநீதிமன்றத்தில் அடுத்த நீதிபதிகள் அமர்வுக்கு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதான் அன்புமணி கேள்வி கேட்குறாரு, ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ பதறாங்க, யாரை காப்பாற்றுறதுக்காக சிபிஐ விசாரணை வேணாம்னு சொல்கிறாங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்க போகுதுங்கிற மாதிரி அவர் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாரு. தாவேகா நிர்வாக குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை நேற்று தான் வந்து லிஸ்டெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த நிர்வாக குழுவோட கூட்டத்தை வந்து கூட்டி நாங்க முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெளியே. முதல் கூட்டம், அதாவது கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சு ஒரு முதல் கூட்டம்
சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் உயிர் இருக்கு அப்படிங்கறது நிரூபிக்கிற மாதிரி இந்த கூட்டம் வந்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. இன்னொன்னு என்னன்னா, முக்கியமான நிர்வாகிகள் குழு முக்கியமான விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமான விஷயங்கள் பேசின இடத்துல தலைவர் விஜய் இந்த இடத்துலயும் இல்ல. ஆமா, பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில தான் அந்த கூட்டம் வந்து நடந்திருக்கு. அதுல சார் வர்றதுனால நம்ம பூத் ஏஜென்ட்ஸ்லாம் எப்படி வந்து அதை கையாளணும் அப்படின்லாம் வந்து நிர்வாகிகளுக்குள்ள ஒரு ஆலோசனை போயிருக்கான். அதுக்கப்புறம் என்ன சின்னம் கேட்கலாம், இந்த மாதிரியான ஆலோசனைகளோட போனதா வந்து சொல்றாங்க. இதுல பொதுக்குழு கூட்டம் வேற கூட்ட போறாங்களாம் வர வாரத்துல. ஸோ அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணணும்லாம் சொல்றாங்க. பிரச்சனைன்னு வந்து தப்பிக்காம இருக்கிறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் பேசுனாங்களா? அது வந்து அவங்க கூட்டத்துல பேசிப்பாங்களா இல்ல அவங்களுக்குள்ள தனியா பேசிப்பாங்க தெரியல. யாரும் தப்பிக்க கூடாது, எல்லாம் ஒன்னா நிக்கணும் அப்படிங்கறத பேசி இருக்குவாங்க போல இருக்கு. ஆமா, அதுல பொருளாளர் வெங்கட்ராமன்னா ஆமா, பொருளாளர் பேரு காரை வழியில நிறுத்தினாங்கல்ல. இந்த நிர்வாக குழுல அவர் பேர் இல்ல. அதுவே வந்து அவர் ஓரம் கட்டுறாங்க, பவர் சென்டர் பாலிடிக்ஸ் ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த கூட்டம் முடிஞ்சோன்னா வெளியே வந்து நிர்மல்குமார் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆமா, அதுல அவர் சொன்னது என்னன்னா, கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்து நாங்க கரூருக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. எங்களுக்கு மட்டும் இல்ல, தாவேக்காவோட நிர்வாகிகள் யாரையுமே வந்து கரூர்ல இருக்க விடல. அந்த கொடி கட்டிய காரை எங்க பார்த்தாலும் அடிச்சு விரட்டினாங்க எங்களை. அதனாலதான் எங்களால உள்ள போக முடியல. நாங்க சரி இதுக்கப்புறம் நியாயம் கிடைக்காதுன்ட்டு தான் நீதிமன்றத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சார் விவகாரத்தை பத்தி விவாதிச்சோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி அருண்ராஜ் தாவேகா நிர்வாகி அவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டாங்க. நாங்க வந்து சார் ஆரம்பத்துல இருந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், இனியும் வந்து அதை எதிர்ப்போம். பீகார்ல நடந்தப்பே நாங்க சொல்லியிருந்தோம். ஏன்னா வாக்கு திருட்டு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுல இப்போ வரையும் தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கல. இது வந்து வாக்குகளை சேர்க்கறதும் சரி, போலி வாக்குகளை சேர்க்கறதும் சரி, நீக்கிறதும் சரி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்லாம் சொல்லி சாரை நாங்கள் எதிர்க்கிறோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தேர்தல் ஆணையம் நடத்த இருக்கிற அந்த சார் அந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட்டம் நடத்தியிருந்தாங்க. அதன் பிறகு நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சிகளையும் கூட்டி நாங்கள் ஒரு ஆலோசனை மேற்கொள்ள போறோம், இதுக்கப்புறம் இது எப்படி கொண்டு போறதுன்னு பேச போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கூட்டத்துக்கு தாவேகாவுக்கும் அழைப்பு போயிருக்கான் திமுக கிட்ட இருந்து. இப்போ நாங்க போவாங்களா இல்ல அவங்கள எல்லாரும் இங்க வந்துருங்க, ஒன்னு வீட்டுல இருப்போம் இல்ல ஆபீஸ்ல இருப்போம், அதை தாண்டி எங்கேயும் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களான்னு தெரியல போய் கலந்துக்கிறாங்களான்னு. அதே மாதிரி அந்த தேர்தல் ஆணையமும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து அவங்களும் ஒரு கூட்டம் நடத்துறாங்க. ஸோ அதுல திமுக, காங்கிரஸ், பாஜக, அதிமுக இவங்கெல்லாம் கலந்துப்பாங்க. அதுல என்ன பேசி முடிவெடுக்கிறாங்கிறதெல்லாம் நாளைக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த போதைப் பொருள் வழக்கு, அதில் சில நடிகர்கள்லாம் ஸ்ரீகாந்த் அப்புறம் கிருஷ்ணா இவங்கெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருந்தாங்க. இப்போ அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கிருஷ்ணாவுக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க, நீங்கள் இந்த விவகாரத்தில் நேரில் ஆஜராகணும்னு. இப்போ நேரில் ஆஜராயிருக்காராம், விசாரணை நடந்துகிட்டு இருக்காமா. ஓகே, மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. 8th பே கமிஷன் அதை வந்து மத்திய அரசு அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பே கமிஷன் வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த பரிந்துரையை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் ஜனவரி 1, 2026 இருந்து இந்த பரிந்துரைகளை அமலுக்கு கொண்டு வர வேலைகளில் மத்திய அரசு ஈடுபடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, அப்போ அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் போனஸாவே கொடுப்பாங்க. வேகமா ஓடுங்க, வேலை இருக்கு நமக்கு. ஏன்னா நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, அதை சொல்ல வரேன். தேர்தல் ஆணையம் ஆனால் இதுக்குள்ள வராதுன்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம் அவங்க தன்னாட்சி அமைப்பு பயங்கரமா செயல்படுவாங்க. சரி, இன்னொரு பக்கம் தேர்தலை பத்தி பேசும்போது, பீகார் தேர்தல் வந்து வாக்குறுதிகளை நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. ஆமா, அந்த வாக்குறுதி அறிவிச்ச அந்த புக்கிலேயே பார்த்தோம்னா தேஜஸ்வி யாதவனுடைய படம் தான் ரொம்ப பெருசா இருக்கு. ராகுல் காந்தியோட சின்னதா ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல வச்சிருந்தாங்க. ஏன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல, ஏன்னா போன தடவை தேர்தல் நடந்தப்ப நாங்க வந்து ராகுல் காந்தி போட்டோவே வைக்கல, இந்த தடவை கொஞ்சமா வச்சிருக்காங்களே, சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஏன்னா அப்ப அவர் எதிர்கட்சி தலைவரும் கிடையாது, இன்னொன்னு இங்க போட்டியிட போறவர் இவர் தானே அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுப்பாங்க. ஆமா, சோ இப்படி போய்கிட்டு இருக்கு. என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, முதல்ல அங்க வந்து மதுபானங்களுக்கு தடை இருக்கு. ஆமா, அதை நாங்க நீக்குவோம், முழுமையாக கிடையாது, கல்லு விற்கிறதுக்கு அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி இங்க சீமான் சொல்லிட்டு இருக்க மாதிரி அங்க வந்து அவர் சொல்லியிருக்காரு. அண்ணனுக்கு கிடைத்த வெற்றியா? அண்ணனுக்கு கிடைத்த வெற்றி தான். ஆமா, அதே மாதிரி இலவச மின்சாரம் 200 யூனிட் வரையும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை கூட கொடுப்போம். ஆமா, 2500 ரூபாய் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மாசம் மாசம் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இவருமே ராகுல் காந்தியுமே இன்னைக்கு போய் அங்க பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. நிதிஷ்குமார் வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல தான் செயல்படுறாரு. அந்த ரிமோட் வந்து பாஜக கிட்ட, பிரதமர் மோடி கிட்ட இருக்குங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனத்தை வச்சு பேசியிருக்காரு. தேர்தல் அங்க நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குல்ல. ஆமா, 6ஆம் தேதி.
6ஆம் தேதி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மத்திய அரசோட PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் அதில் வந்து கேரளா அரசு வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதில் என்னன்னா, பினராயி விஜயன் தலைமையிலான அந்த CPM அரசு, கூட்டணி அரசு தான் அவங்க வந்து எங்களுக்கு தெரியாமே பண்ணிட்டாங்கன்னு கூட்டணியில் இருக்கிற CPI கட்சியினரே வந்து சொன்னாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும், இது சரியாவே இருக்காது, நீங்கள் இந்த இதுல இருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க CPI அமைச்சர்கள். அமைச்சரவை கூட்டம்லாம் கூட்டினா கூட அவங்க போறதில்லை. ஸோ இதனால CPM CPI கிடையே ஒரு விரிசல் உண்டாகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ வந்து பினராயி விஜயன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இதை இப்போதைக்கு இந்த ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சில பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் இல்லாமல் இந்த திட்டத்தை வந்து இங்கே அமல்படுத்துவீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கும்னு மத்திய அரசுக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் ஒரு முடிவு கிடைக்கிற வரையும் இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. இதே தான் தமிழ்நாடு அரசும் பண்ணியிருக்காங்க. ஆனால் கையெழுத்து போறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அமௌண்ட் இன்னும் அனுப்பாமல் இருக்காங்க மத்திய அரசு. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து 12 மாநிலங்களுக்கு முதற்கட்டமாக அறிவிச்சிருக்காங்கல்ல, அதில் அஸ்ஸாம் மட்டும் மிஸ்ஸிங். ஏன்னா அஸ்ஸாம்லேயும் அடுத்த ஆண்டு வந்து தேர்தல் நடக்க போகுது. அங்கே மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம் சார் அப்படின்னு வந்து சொல்லி. அங்கே பாஜக ஆட்சியில் இருக்கனாலையா? ஆட்சியில் இருக்கிறதுனால அது சொல்லலை. அவர் வேற மாதிரி சொல்கிறாரு. ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அந்த கொண்டு வந்தாங்களே NRC, அதெல்லாம் அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அறிவுறுத்தலின்படி அங்கே அதெல்லாம் செக் பண்ணிருக்காங்க. சிட்டிசன்ஷிப்ஸ் அதானா அங்கே இருக்கவங்கலாம் அப்படிங்கிற ஒரு செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இதை பண்ண முடியாது, அது அப்புறம் தான் பண்ணுவோம்னு அது ஒரு விளக்கம் வேற அதில். ஓஹோ. ஆமாம். அதே மாதிரி உச்சநீதிமன்றமும் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. 60 நாட்கள்ல ஒரு குற்ற வழக்குல கைது செய்யப்படுறவங்களை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஏன்னா 60 நாட்களுக்கு மேல சும்மாவே அவங்களை சிறையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதனால வந்து அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்காம போயிருது. அதனால 60 நாட்களுக்குள்ள நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சே ஆகணும்னு இந்த உத்தரவு சொல்லுது. அதுக்காக தான் தாக்கல் பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னு இவங்க பதில் சொல்லுவாங்களா? ஆமா, சொல்லுவாங்க போல இருக்கு. ஏன்னா உள்ள வச்சிருக்கிறதுக்காக தான் இவங்க வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. சொல்லனால அதான உண்மை. ஆமா. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவரை பத்தி ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? அவர் பார்க்க தானே கொஞ்சம் சாஃப்டா இருப்பாரு, சாஃப்ட் காய். ஆனா ரொம்ப ஹார்டான ஆள் தான் அவரு, கரடுமுரடா இருப்பாரு, கடினமானவர் தான். அவர்கிட்ட பேசுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணேன், இந்த இந்தியா பாகிஸ்தான் வார நிறுத்துறதுக்காக ஃபோன் பண்ணேன். அப்போ வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு, போற நிறுத்த முடியாதுன்ட்டாரு. உடனே நான் என்ன பண்ணேன்னா 250% டேரிஃப் போட்டுருவேன் இந்தியா மேல அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே 48 மணி நேரத்துல வந்து அவர் வந்து நிறுத்திட்டாரு. வேணுக்குமே சொல்றாருன்னு தெரியல, கடினமானவர்ன்ட்டு 2 நாள் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறாரு. அவ்வளவு கடினமானவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு கடைசியில. பிரதமர் மோடியும் ஜப்பானுக்கு டயல் பண்ணியிருக்காரு. ஆமா, சனை டக்காஷி ஜப்பானுடைய புதிய பிரதமர். அவங்க பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் முறையாக பிரதமர் மோடி அவரோட பேசியிருக்காங்க. ஸோ ஜப்பானுக்கும் இந்தியாவுக்குமான அந்த நல்லுறவு இன்னும் ஸ்ட்ராங்காக தொடரணும், அப்பதான் நாட்டில் வந்து மழை பெய்யும் இல்லை, அமைதி தொடரும் அப்படிங்கிறது வந்து அவர் பேசியிருக்காரு. தினசரி இரவில் சரி தூக்கம் வருது, நிம்மதியா தூங்க போவோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கவலைகள், பிரச்சனைகள், பயங்கள், வாங்கடா பாஸ் தூங்க போறாருன்னு நம்ம மைண்ட்ல வந்து உட்கார்ந்துருதாமா. ஆமா, மை மைண்ட் எதுக்கு தயங்குற, நல்லா யோசிச்சு தப்பான முடிவை எடு. மீ டு மை மைண்ட். எப்பவாவது நெகட்டிவா திங்க் பண்ணா ஓகே, எப்பவுமே நெகட்டிவா திங்க் பண்ணா என்னப்பா அர்த்தம்? பி பாசிட்டிவ். ஒரு வேலையா சுடுகாடு பக்கத்துல உள்ள ஒரு இடத்துக்கு கூகுள் மேப்ல வழி போட்டு போனேன். சுடுகாடு பக்கத்துல போனதும் யூ ஹேவ் ரீச்டு யுவர் ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்லுது. இதோ வந்துட்டேன். விருது யாருக்கு கொடுக்க போறோம்? வருணு, விருது வந்து இன்னைக்கு அந்த ஊழல் விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க எதிர்கட்சிகள். வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 888 crores மோசடி பண்ணிட்டாரு KN நேரு. என்ன லக்கி நம்பர் மாதிரி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. ஆமா, 777 555 அது மாதிரி 888ன்னு ஒரு நம்பரை வந்து கொண்டு வராங்க போல. அது வந்துட்டு ஒரு தலைவலியா தானே மாறி இருக்கு. இப்பதான் வந்து நம்ம நல்லாட்சி நல்ல திட்டம் அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு சைடு போய் தென்காசியில நலத்திட்டங்களை தொடங்கி வச்சுட்டு இருக்கும்போது இங்க சென்னையில இந்த விவகாரத்தை எதிர்கட்சிகள் கிளப்பியிருக்காங்க. ஆமா. ஸோ ஒரு புது தலைவலியா அவங்களுக்கு இருக்கிறதுனால முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அமைச்சர் KN நேருவுக்கும் புது தலைவலி அப்படிங்கிற விருதையே கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. சவுண்ட் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், ஹீட் ரெசிஸ்டன்ஸ், உங்களின் ரூஃபிங் சார்ந்த தேடல் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே இடத்தில். திருச்சியின் நம்பகமான மொத்த விற்பனையாளர் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட்ஸ் ஏஜென்சிஸ், திருச்சி.